செய்திச் சுருக்கம். உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் வளிமண்டலத்தில் உருவான தாளமுக்கம் இன்னமும் வடகிழக்கில் நிலை கொண்டுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் தாளமுக்க வலயம் அப்பால் சென்று நலிவடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாளமுக்க நிலை காரணமாக மேல் சபரகமுவ, தென், வடமேல், வட மாகாணங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். பிற்பகல் 1 மணியின் பின்னர் நாட்டின் ஏனைய பாகங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என திணைக்களம் இன்று காலை விடுத்த வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வெளிநாட்டுச் செய்திகள். இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளி திரைப்படம் வெளியாகி இன்றுடன் 50 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வெளியான அன்னக்கிளி திரைப்படம் தொடர்ந்து 200 நாட்கள் திரையிடப்பட்டு சாதனை படைத்தது. இந்த சாதனைக்கு இளையராஜாவின் மிக சிறப்பான பாடல்கள் தான் காரணம் என இதில் கதாநாயகனாக நடித்த மூத்த நடிகர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 57வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டி நேற்று ராய்ப்பூரில் இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய கொல்கத்தா அணி 4 விக்கெட் இழப்புக்கு 192 ஓட்டங்களை எடுத்தது. பெங்களூரு அணி 5 பந்து வீச்சுகள் எஞ்சிய நிலையில் வெற்றி இலக்கை தாண்டியது. விராட் கோலி சதம் அடித்திருந்தார். இது IPL-இல் அவரது 9வது செஞ்சுரியாகும். செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.